ஹலோ எவ்ரிவன். ரிஷப ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்கள பார்க்கலாம். ரிஷப ராசியில பிறந்திருக்கவங்க நேச்சுரலாவே ஒரு நல்ல அழகோட இருப்பாங்க. அவங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால, அந்த மகாலட்சுமியோட அம்சமான அந்த மாதிரியான ஒரு பியூட்டி விஷயங்கள்லாம் இவங்க கிட்ட நேச்சுரலாவே இருந்துட்டு இருக்கும். இந்த ராசியிலே வந்து உங்களுக்கு உங்க ராசியிலே இப்ப சுக்கிரனும் வர்றது வந்து அதிகப்படியான நன்மைகள உங்களுக்கு குடுக்க போறாங்க. இப்போ உங்க ராசியிலே வரக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு அதிகப்படியான பொருள் வரவ ஏற்படுத்த போறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சுறுசுறுப்பு, ஆக்டிவ்னஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகப்பட போகுது. ஒரு முன்னேற்றமான காலகட்டத்த நோக்கி நீங்க போக போறீங்க அப்டின்னே சொல்லலாம். இந்த இடத்துல உங்க ராசியில இணைஞ்சிருக்க இந்த சந்திரன், சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பயணம் சார்ந்த தொழில் துறையில இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்ல எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, பஸ், ட்ரெயின் இல்ல ஷிப்ல இந்த மாதிரி இருக்க பீப்பிள்க்கு வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுக்கு வந்து வருமானம் வந்து இன்னும் அதிகப்படியா ஆகப்போகுது அப்டின்னே சொல்லலாம். அந்த மாதிரி பீப்பிளுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் இப்ப அமைய போகுது அப்டின்னே சொல்லலாம். அதே மாரி அடுத்த விஷயமா சினி ஃபீல்ட்ல இருக்க பீப்பிளுக்கும் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால, அந்த மாதிரி சினி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் வந்து நல்ல ஒரு வெளிச்சம் மிக்க டைம் இப்ப அப்டின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மீடியா பீப்பிள்ல இருக்கவங்க, மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குமே வந்து இது நாள் வரைக்கும் உங்க வொர்க் வெளிய தெரியாம இருந்ததும், உங்க பேரு வெளிய தெரியாம இருந்ததும் கூட அந்த நிலைமைலாம் மாறி, உங்களோட வொர்க் வந்து இனிமே வந்து பேசப்படும். அந்த நிலைமைக்கு நீங்க போக போறீங்க. அந்த அளவுக்கு உங்க மேல வந்து ஒரு லைம்லைட் வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். 2ஆம் வீட்டு அதிபதி வந்து 3ஆம் புதன் வந்து 3ஆம் இடத்துல மறையிறாரு. அப்படி மறையலாமா அப்படின்னு கேட்டா, மறையிறது நல்லதுதான். மறைந்த புதன் வந்து நிறைந்த கல்வின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமா இருக்கும். படிப்பு வந்து போன வருடங்கள விட இந்த வருடம் கொஞ்சம் நல்லாவே படிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாரி பொருள் வரவும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாவே இருக்க போது. இந்த மாதம் முழுவதுக்குமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், ஏற்றம், பொருளாதாரம் அந்த மாரியான விஷயங்கள் தான் இந்த மாதம் முழுதும் உங்களுக்கு நடக்கப் போகுது. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாயும் சேர்ந்து இருக்குது. செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து உங்களுக்கு சொத்து, வீடு அந்த மாதிரியான விஷயங்கள சொல்லும். இந்த 7ஆம் அதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு இது ஒரு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. புதுசா வீடு கட்டுறதுக்கு, இல்ல ஒரு சொத்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் கூட ஈடேறக்கூடிய காலகட்டம் இப்போ. நீங்க ஏதாவது நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கோ, லோன் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான சமயங்களுக்கான ஒரு நல்ல அம் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடிய காலகட்டம் இப்ப அப்டின்னே சொல்லலாம். 4ஆம் இடம் சொல்லிட்டாலே அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்டின்னே அர்த்தம். இந்த இந்த இடத்துல 4ஆம் இடத்திலேயே வந்து உங்களுக்கு சூரியனும் இருக்கிறது வந்து உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஒரு வீடு அமையறதே கூட ஒரு குவார்ட்டர்ஸ்ல வந்து நீங்க தேடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது அலாட் ஆகாம இருக்குது அப்டின்னா கூட, அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அலாட் ஆக ஆரம்பிக்கும். இல்ல அந்த அரசு குடியிருப்புக்கு பக்கத்திலேயே வந்து வீடு அமையறது, அதுக்கு பக்கத்திலேயே வந்து நிலம் அமையறது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஓவராலா உங்களுக்கு அரசாங்கத்தில இருந்து நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்டின்னே சொல்லலாம். சூரியனும், செவ்வாயும் சேர்ந்து இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு குலதெய்வம் மாதிரியான விஷயங்களுக்குமே வந்து நீங்க செய்யக்கூடிய பூஜைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து உங்களுக்கு தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குடுப்பாரு. இந்த ஃபர்னிச்சர் மாரி மர வேலைப்பாடுகள் அந்த மாரி விஷயங்கள் செய்றவங்களுக்கு, இந்த மாதிரியான தொழில்ல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ராகு பகவான் வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டத்த குடுக்க போறாரு. சனி வந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்த பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து உங்க குழந்தைகள் யாராவது படிச்சுட்டு இருக்க குழந்தைகள் இருந்தாங்கன்னா, அவங்க வெளி மாநிலத்தில இல்ல வெளிநாட்ல தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்களே கூட உங்களோட வேலை விஷயமா, இல்ல உங்க தொழில் விஷயமா வந்து நீங்க உங்க இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி, அந்த மாரி போய் இருந்து, அந்த வேலைய செய்ற மாதிரியான காலகட்டமும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 4ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன், செவ்வா கூட கேதுவும் இருக்கிறது வந்து நீங்க கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய விஷயம். நீங்க ஏதாவது இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்குமோ சரி, இல்ல ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷயம் நீங்க முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடியுமே வந்து இந்த கேது பகவானையும் இருக்கக்கூடிய நிலைகளையும் பார்த்துட்டு நீங்க செய்றதுங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லப்படுது. ஏன்னா கேது வந்து தடைகளை ஏற்படுத்தக்கூடியவரு. சின்ன சின்ன தடைகள் ஓவராலா இருந்தா கூட நீங்க அதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துருவீங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த அந்த நாட்கள்லாம் நீங்க பார்த்து சரியானபடி அந்த விஷயத்த தொட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பான முறையில அதுல உங்களுக்கு சக்சஸ் தான் கிடைக்கும். உங்க ராசிநாதன் ரொம்ப வலுவா இருக்கிறதுனால, இந்த கேது பகவான் தரக்கூடிய எல்லா விதமான தடைகளையும், ஏமாற்றங்களையும் வந்து அவர் வந்து ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. உங்களோட ஆக்டிவிட்டீஸும் அதுக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு சின்ன முயற்சியுமே வந்து நீங்க பார்த்து நல்ல டைம்ல
நல்ல 2 தடவ யோசிச்சு நீங்க செய்றதன் மூலமா, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ வந்து நீங்க உங்க லைஃப்ல அவாய்ட் பண்ணிக்க முடியும். கேது பகவான் வந்து உங்களோட 2ஆம் இடத்த பார்க்குறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண் மற்றும் பல் சம்பந்தமான ஒரு மருத்துவ செலவு ஏற்படுத்தக்கூடியவரா இருக்காரு. அது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்து முன்னாடியே ஒரு ப்ரிகாஷன் மாரி நீங்க பண்ணிக்கிறது வந்து பெரிய அளவுல நீங்க ஒண்ணும் டேமேஜ் ஆயிக்காம நீங்க பார்த்துக்க முடியும். அதே மாரி நீங்க கவனமா இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்ல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாகனங்கள்ல போறது, டிராவலிங் டைம் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதிகப்படியான பாதிப்புகள்ல இருந்து நீங்க தவிர்த்துக்கலாம். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அண்ட் பெருமாள் தான். இந்த மாதம் முழுதும் அவங்கள கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நீங்க வரக்கூடிய தடைகள்லாம் தகர்த்துட்டு, நீங்க கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு உண்டான உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி குடுப்பாங்க. தேங்க் யூ.